திமுக பொருளாளர் ஸ்டாலின் சென்னையில் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள நிகழ்ச்சியை தற்போது பார்க்கலாம். அது குறித்து செய்தியாளர் ரமேஷும் அங்கிருக்கிறார். ரமேஷிடம் தொடர்ந்து பேசலாம். ரமேஷ், இன்று காலை எழும்பூர்ல தன்னுடைய பரப்புரை பயணத்தை சென்னையில தொடங்கிய ஸ்டாலின் தற்போது எங்கு பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார்? எழும்பூரில் புளியந்தோப்பு பகுதியில் சென்னை பிரச்சாரத்தை மேற்கொண்ட ஸ்டாலின் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீநகர் திமுக வேட்பாளர் கனிமொழி ஆதரித்து அந்த வடபழனி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். தற்பொழுது துறைமுகம் திமுக வேட்பாளர் சேகர் பாபுவை ஆதரித்து மண்ணடி பகுதியில் சென்னை பிரச்சாரம் செய்து வருகிறார். அவர் நடைபயணம் மூலமாகவே மக்களிடம் அந்த துண்டு பிரச்சனைகளை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இதே போன்று மாலை வேளையிலும் அவர் 4 தொகுதியில் பண்ண இருக்கிறார். அதே போல பூந்தமல்லி, தாம்பரம் போன்ற தொகுதிகளுக்கும் செல்ல இருக்கிறார். ஏற்கனவே நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா பிரச்சாரம் சென்னையில் மேற்கொண்டுள்ள நிலையில் திமுக பொருளாளர் ஸ்டாலினும் மேற்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் திட்டத்தில் இந்த நாளில் அவர் சென்னையில் பிரச்சாரம் மேற்கொள்வதாக இல்லை. ஆனால் திடீரென்று இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நாளையும் அவர் சென்னையில் 8 தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார்.